கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, தேவனின் ஆலோசனைகள் அருமையானவைகள். இன்னைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று ஒரு காரியத்தை செய்தால் அந்த காரியம் அருமையானது. ஆண்டவரிடத்திலிருந்து ஆலோசனையை பெறாமல் நம்மளுடைய மன விருப்பத்தின்படி, கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல் மனுஷங்களுடைய ஆலோசனையின்படி செய்தால் அந்த காரியம் ஃபெயிலியர் ஆகும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பூமியில் நிறைய அருமையானவைகள் இருக்கிறது. அதில் அருமையான ஒரு காரியம் என்ன? வேதம் சொல்லுது. சங்கீதம் 139:17 நீங்கள் வாசித்து பார்த்தா, தேவனின் ஆலோசனைகள் அருமையானவைகள். எனக்கு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கணும். ஆண்டவரே, நான் அதை போகலாமா, போகக்கூடாதா? இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா? இதை பண்ணலாமா, இதை பண்ணக்கூடாதா? இதை வாங்கலாமா, இதை வாங்கக்கூடாதா? அப்படின்னு ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பண்ணி பாருங்க. சரியாய் கத்த ஆலோசனை பண்ணுவா. ஆலோசனை பண்ணி யுத்தம் செய், அப்பொழுது உன் காரியம் ஜெயமாய் மாறும். உங்கள் வாழ்க்கை ஜெயிக்கணுமா? ஆண்டவரிடத்தில் அருமையான ஆலோசனை இருக்குது. அதை கேளுங்க, அதை கேட்டு செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலோசனை தான் மிக மிக முக்கியமானது. கர்த்தருடைய ஆலோசனை உங்கள் வாழ்க்கையில் உங்களை தலைவனாய் மாற்றிவிடும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை தலைவியாய் மாற்றிவிடும். அந்த கர்த்தருடைய ஆலோசனையை யார் யாரெல்லாம் கேட்டு நடக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. ஒரு தெய்வ மனிதன் மோசே. இந்த பூமியிலேயே வேதாமத்திலே மிக சிறந்த தலைவன் என்று சொன்னால் அது மோசே தான். ஏன்னா 6 லட்சம் பேரை அந்த வண்ணாந்தரத்தில் நடத்தியிருக்கிறாங்க. 600 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது அவ்வளவு கஷ்டம். ஒரு கல்யாண வீடு மிஞ்சி போனால் 2000 பேர் இல்லை 3000 பேர் இல்லை 4000 பேருக்கு சமையல் பண்ணுறதுக்கு எத்தனை மாதம், எத்தனை பேர், எத்தனை லட்சம். ஆனால் மோசையை போல ஒரு தலைவன் இந்த உலகத்திலே இல்லை. ஏன் ஆண்டவர் அப்படி தலைவனாக்கினார்னா, ஆலோசனையை கேட்டாங்க. யாத்ராகமம் 18:13 அவனுடைய மாமா மோசையை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், அதை செய். நீ எல்லாருடைய காரியத்தையும் விசாரிச்சுட்டு நேரத்தை செலவு பண்ணாமல் அந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திரு. ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நியமங்களையும் ஜனங்களுக்கு சொல்ல. நல்ல திறமையான, உண்மையான, பக்தி உள்ள, பொருளாசை இல்லாத நல்ல தலைவர்களை தெரிந்து கொண்டு 1000 பேருக்கு ஒருத்தங்க, 100 பேருக்கு ஒரு தலைவன், 50 பேருக்கு ஒரு தலைவன், 10 பேருக்கு ஒரு தலைவன் நியமி. ஆலோசனை நல்லா இருந்துச்சு, ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் ஆலோசனையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா? உங்களுக்கு விரோதமாக தப்பான ஆலோசனை யாராவது சொல்கிறாங்களா, அந்த ஆலோசனைகளை கத்த பைத்தியமாக்கப்படுவா. 2 சாமுவேல் 15:31 தாவீது ஜெபம் பண்ணுறாரு. அகித்தோப்பலின் ஆலோசனைகளை பைத்தியமாக்கி போடும். கத்தர் பைத்தியமாக்கினா. மனுஷனுடைய ஆலோசனைகள்லாம் பைத்தியமானவைகள். தேவனுடைய ஆலோசனைகள் அருமையானவைகள். அவைகளை கேட்டு நடங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.